தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான சில கதைகள்னா புத்தகத்திலேருந்து வர்றதில்ல. அதுக்கு பதிலா தலைமுறை தலைமுறையா ராத்திரி நேரத்துல கிசுகிசுக்கப்படுது. இன்னைக்கு வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து பிலிப்பைன்ஸின் அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு பயணம் போய் ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு புராண கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்து ராத்திரிய கற்பனை பண்ணி பாருங்க. சுத்தி முழுசா அமைதி, நிசப்தம். ஆனா அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆபத்து மெதுவா தன்னோட சிறகுகளை விரிக்க ஆரம்பிக்குது. அது என்னவா இருக்கும்? சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு கிராமத்து மேல விழுகிற ஒரு நிழல்லேருந்து தான். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப தூரமான பகுதி, முழு நிலா வெளிச்சம். அங்க ஒரு பழங்கால பயம் மறுபடியும் கண்ணு முழிக்குது. பாருங்க, இந்த கிராமத்துல இந்த பழைய கதைகள்லாம் சும்மா கதைகள் கிடையாது. அங்க வாழ்ற மக்கள் ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பயத்தை உண்மையாவே உணர்றாங்க. காத்திலேயே ஒரு விதமான பதற்றம், ஏதோ ஒண்ணு தங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இப்ப அந்த கிராமத்தோட பயங்கரமான சூழல்ல இருந்து அந்த பயத்துக்கு காரணமான மர்மமான உயிரினத்தை பத்தி பார்க்கலாம். அது என்ன? அதோட அடையாளம் என்ன? அந்த கிராமத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற அந்த இறக்கையுள்ள வேட்டைக்காரன் யாரு? ராத்திரி நேரத்துல வானத்துல பறந்து தன்னோட இரைய தேடுற அதோட உண்மையான உருவம் என்ன? வாங்க, அந்த மர்மத்தை இப்ப விளக்கலாம். இந்த உயிரினத்தை பத்தின ஒரு பயங்கரமான உண்மை என்னன்னா, அது ஒரு இரட்டை வாழ்க்கை வாழுது. பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண். ஆனா ராத்திரி வந்தா போதும் ஒரு கொடூரம் நடக்குது. அவளோட உடம்பு ரெண்டா பிரிஞ்சு இறக்கைகள் முளைச்ச மேல் பகுதி மட்டும் இரைய தேடி வானத்துல பறந்து போகுது. இந்த உயிரினத்தோட பேரு தான் மனனங்கள். பிலிப்பைன்ஸின் தகலாக் மொழியில தங்கால் அப்படின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். அதோட பேர்லயே அதோட பயங்கரமான குணம் இருக்கு இல்லையா? தன்னோட உடலையே பிரிச்சுக்கிற ஒரு உயிரினம். சரி, ஆனா எதுக்காக இந்த உயிரினம் இப்படி ஒரு பயங்கரமான உருமாற்றம் அடையுது? அதோட நோக்கம் என்ன? அதோட வேட்டை எப்படி இருக்கும்? வாங்க பாப்போம். மனனங்களோட டார்கெட் ரொம்பவே ஸ்பெசிஃபிக். அது குறிப்பா கர்ப்பிணி பெண்களை தேடி போகும். ஏன்னா அதுக்கு கருவுல இருக்கிற சிசுவோட இதயம் வேணும். அது மட்டும் இல்ல, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் புது வாழ்க்கையோட அடையாளமா இருக்கிற புதுசா கல்யாணம் ஆனவங்களும் அதோட இலக்கு தான். அது வேட்டையாடுற விதம் இருக்கே, அத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நாட்டுப்புற கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அது வீட்டுக்கூரையில உட்கார்ந்து தன்னோட நீளமான ஊசி மாதிரி இருக்கிற நாக்க நீட்டி தூங்கிட்டு இருக்கிற கர்ப்பிணி பெண்ணோட வயிற்ற தொழைச்சு சிசுவோட ரத்தத்தை உறிஞ்சுன்னு சொல்லுது. இந்த காட்சியை கேட்கவே நடுங்குது இல்லையா? அப்போ இவ்ளோ பயங்கரமான ஒரு உயிரினத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயமா இருக்கு. நாட்டுப்புற கதைகள் அதுக்கான வழிகளையும் சொல்லுது. இப்போ அந்த கிராம மக்களோட பார்வையிலிருந்து இத பார்க்கலாம். மன்னனங்களை ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதோட பலத்தையே அதோட பலவீனமா மாத்தணும். அது வேட்டையாட போயிருக்கும்போது கீழே தரையில அனாதையா விட்டுட்டு போன அதோட இடுப்புக்கு கீழே இருக்கிற உடம்ப கண்டுபிடிக்கணும். அந்த உடம்போட வெட்டுப்பட்ட பகுதியில உப்பையோ நசுகுன பூண்டையோ இல்ல சாம்பலையோ தூவிட்டா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அதால திரும்ப ஒன்னு சேர முடியாது. சூரிய ஒளி பட்டதும் அது அழிஞ்சு போயிடும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மனனங்கள்ல விரட்டுறதுக்கான ஆயுதங்கள் நம்ம கிச்சன்லே இருக்கு. பூண்டு, உப்பு, வினிகர், இது எல்லாத்தோட வாசனையும் அது பக்கத்துல அண்டவிடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பிரகாசமான வெளிச்சமும் புனித நீரும் கூட அதுக்கு எதிரான சக்தி வாய்ந்த கவசங்கள் தான். சரி, இந்த கதையெல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற கற்பனையா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது ஆழமான சமூக அர்த்தங்கள் இருக்கா? வாங்க, இந்த புராண கதையோட குறியீட்டு அர்த்தங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்க, மனனங்கள் வெறும் ஒரு அசுரன் மட்டுமில்ல, அது பிலிப்பைன்ஸ் மக்களோட ஆழ் மனசுல புதைஞ்சிருக்கிற பயங்களையும் கவலைகளையும் நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. இந்த புராணத்துக்கு பின்னால பல அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, குழந்தைகளை ராத்திரியில தனியா சுத்த விடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கதை. அதே சமயம் பிரசவ காலத்துல ஏற்படுற ஆபத்துகள், குழந்தை இறப்பு மாதிரியான விஷயங்களை பத்தின ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த கவலையோட குறியீடாவும் இதை பார்க்கலாம். இங்க நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனனங்கள் அப்படிங்கிறது அஸ்வாங்னு சொல்லப்படுற பிலிப்பைன்ஸ் நாட்டுப்புற கதைகள்ல வர்ற தீய ஆவிகளோட ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு வகைதான். அஸ்வாங்கிறது சூனியக்காரங்க, காட்டேரிகள், வாம்பயர்கள்னு உருவம் மாறுற எல்லா உயிரினங்களையும் குறிக்கிற ஒரு பொதுவான வார்த்தை. சரி, இது ஒரு பழங்காலத்து கதைதான். ஆனா இந்த மனனங்கள பத்தின பயம் இன்னைக்கும் உயிரோட இருக்கா? வாங்க, நவீன உலகத்துல அதோட தாக்கம் என்னன்னு பாப்போம். இந்த கதை வெறும் கிராமங்களோட வாய்மொழி புராணமா நின்னு போகல. இன்னைக்கு பிலிப்பீன்ஸ் ஹாரர் படங்கள்ல, டிவி ஷோக்கள்ல, ஏன் காமிக்ஸ்ல கூட மனனங்கள் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதோட செல்வாக்கு உலக அளவுல நாட்டுப்புற கதைகளை படிக்கிறவங்க வரைக்கும் பரவியிருக்கு. நிச்சயமா,
மனநங்கள் நிஜமாவே இருக்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. ஆனா ஒரு புராண கதையோட சக்தி அது உண்மையா பொய்யாங்கிறதுல இல்ல, அது ஒரு கலாச்சாரத்துல ஏற்படுத்துற தாக்கத்துல தான் இருக்கு. அந்த வகையில மனநங்கள் பத்தின பயம் இன்னிக்கும் ரொம்பவே உண்மையானது. இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் இந்த மாதிரி அசுரர்கள் இருக்காங்க. அவங்க நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஆழமான பயங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கும் உதவுறாங்க. அப்போ நம்ம ஊர் நாட்டுப்புற கதைகள்ல வர அசுரர்கள் யாரு? அவங்க நம்மளோட எந்த பயத்தை பிரதிபலிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க.